அதுக்குள்ள கோழி கூவிட்ட இப்பதான் படுத்த மாதிரி இருந்து அத்தை முழிச்சிட்டவ போல இருக்க. சரி காப்பியை கொண்டு கொடுப்போம். என்ன கொரட்டை விடுதாம்மா, கொரட்டை கணக்கு உண்டா? எத்தே எத்தே காப்பி கொண்டு வந்திருக்கேன், குடிங்க. ஒரு நிமிஷம் நில்லு, வாயை கொப்பளிச்சுட்டு ஓடியாரேன். செல்வி எப்பங்க வந்து படுத்தா? ரூம்ல எல்லாம் படுத்திருந்தா. ஆமா, இவ எப்பங்க வந்து படுத்தா? ரூம்ல தான் படுத்திருந்தா. எப்பங்க வந்து படுத்தான்னு தெரியல. ஒருவேளை ரூம்குள்ள காத்தே வரல, ஃபேன்லன்னு சொல்லிட்டு இருந்தா நேரத்துலாம். ஒருவேளை அதனாலதான் இங்க வந்து படுத்திருப்பா அவளுக்கு நைட்டு. ஒரே கொரட்டை தாங்க முடியல. எனக்கு கொஞ்ச நேரம் தூக்கமே இல்ல. பிறகுதான் இப்பதான் காலையில கண்டாசந்து கொஞ்ச நேரம் தூங்குனேன். எது காப்பி ஆறப்போது, குடிங்க. சும்மா தானே இருக்கும், வேலை ஒண்ணு இல்லையா? கொஞ்ச நேரம் கட்டில படுத்திருப்போம். அந்த காலத்துல 4 மணிக்கு டானு கோழி கூவே நானும் எந்திரிச்சிருவேன். எந்திரிச்சு வயல் வேலை, அந்த வேலை, இந்த வேலை, என்ன வேலையை பாப்பேன். இப்பம்லாம் சும்மா கிடக்கே. இவ போட்ட கொரட்டையில ராத்திரியெல்லாம் தூக்கமே இல்ல. இந்த மனுஷனுக்கு காப்பி கொடுக்கலான்னு வந்தா அசந்து தூங்குதார. சரி தூங்கட்டும், இன்னைக்கு லீவு தானே. இங்க பாருங்களா அதிசயத்தை, 2 பேரும் ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் கைய போட்டு காலை போட்டு தூங்கிட்டு கிடக்கதே. பகல் நேரம் முழுக்க சண்டை, ராத்திரியானா ஒண்ணுக்குள்ள ஒண்ணா மண்ணுக்குள்ள மண்ணா கிடக்காளுவா. சரி தூங்கட்டும், இன்னைக்கு இவளுக்கு லீவு தானே. ஏக்கோ எங்க இருக்க? எடின வாரேன். ஏக்கோ வரலையா? வாரம்டி, எங்க அத்தையை சொல்லிட்டு வரேன். உங்க அத்தையா? நல்ல உறக்காங்க பாருங்க. அட ஆமா, இப்பதானே காப்பி கொடுத்தேன். அதுக்குள்ள வந்து பக்கத்துக்குள்ள உறங்கிட்டாவோ. ஏக்கோ உறங்கிட்டு நிம்மதி தானே, வா போவும். நேராயிட்டு. கனியை கூப்பிட்டியா? ஆமாக்க தெரியல நிக்கா. பந்ததைக்கு போன மனுஷன் இன்னும் காணல. வந்துட்டாரு ஐயா, வந்துட்டாரு. அத்தான் யார் வந்திருக்கா? ஒருத்தர் இல்லையே. யார் அத்தான்? அத்தாங்கா அத்தான் உங்களதான். என்ன புதுசா இருக்கு? ஒண்ணு இல்லங்க, சும்மாதான். ஆதாயம் இல்லாம அதோட போக மாட்டியா? என்ன காலையில அத்தான் செத்தாங்க? அத்தான் உங்க முகம் எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? தாமரைப்பூ பூத்த மாதிரி இருக்கு. சரி இப்போ உனக்கு என்ன வேணும்? எதுக்கோ ஒண்ணுக்கு அடி போடுத. வேற ஒண்ணு இல்லங்க, ஒரு கப்பு காப்பி போட்டு கொண்டு வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். காலையிலே குளிரா இருக்கு பத்திலா. அத நான் பார்த்தேன். இன்னைக்கு லீவு, அதனால நான் காப்பி போட்டு தருவேன். நாளையில இருந்து அதை பழக்கமாக்குன, அதுக்கப்புறம் இருக்கு. இன்னைக்கு ஒரு நாள் தான், ஒரு நாள் தான். ஏ அப்ப எத்தனை தடவை அத்தான் அத்தாங்க? அத்தான் அப்படியே 2 இட்லியும் ஊத்தி கொஞ்சம் சாம்பாரையும் வச்சிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். உனக்கு 2 இட்லியா? 2 குண்டா இட்லி வேணுமா உனக்கு? இப்ப கோவப்படக்கூடாது. இப்ப கோவப்பட்டோம் அவ்வளவுதான். இந்த மனசு போட்டுட்டு பேசாம உட்காந்துக்கிடுவாரு. வெண்ண திரண்டு வரும்போது தாலியை உடச்ச கதையாயிடக்கூடாது. யாங்க அப்படி சொல்றீங்க? நான் என்ன 2 குண்டா இட்லி திங்க மாதிரியா இருக்கேன்? சரி அவிச்சு வைக்க, அப்பப்ப தின்னுக்கோ. இதுவும் இன்னைக்கு ஒரு நாள் தான், ஞாபகம் வச்சுக்கோ. சரிங்க, சரி சரி. ஐயா நமக்கு இன்னைக்கு ஜாலிதான். இட்லி காபி சாம்பார் எல்லாத்தையும் இந்த மனசு தலையில கட்டியாச்சு. ராணி மகாராணி, ராஜ்யத்தின் ராணி. ஐயே அடுத்தாப்லயும் படுத்து தூங்கிட்டோம் போல இருக்க. இவன் என்ன முழிக்கலையாக்கோ, ஒரே உறக்கம் தான். வயிறு வேற பசிக்கு. ஏன் மறக்கதா? அணக்கத்தை காணல, அடுக்காலையில தான் இருப்பா. சரி சாப்பாடுக்கு படி எதாவது பண்ணிருக்கலான்னு பாத்துட்டு வரும். திங்கணும், வயிறு வேற பசிக்கு. எடி எடி ஊவா. போற வீட்டுல இப்படியே படுத்து தூங்கிட்டு இருந்தா நல்லா இருக்கும். மாமியக்காரி ஒரு வாளி தண்ணி தலையோட கோரி ஊத்துவா. நமக்குன்னு வந்து சேர்ந்துருக்கு. அவளை காணவும் இல்ல, ஒண்ணு செய்து வைக்கல போல இருக்க. இன்னைக்கு அவ வரட்டும், எங்க போனாலும் தெரியல. ஒரு இட்லி தோசை எதுவும் செய்து வச்சுட்டு போக வேண்டியதானே. எங்க போறதா இருந்தாலும் அவ்வோக்கள போயிருக்காள. ஒரு மாமியாக்காரி இருக்காள வீட்டுலன்னு ஒரு பையன் இருக்கா அவளுக்கு. அந்த பையன் இருந்தா ஏன் இப்படி இருக்க போறா? போறவா நம்ம கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போலாம், இல்லன்னா எதையாவது செய்து வச்சுட்டு போலாம். நான் திம்பம்ல. அம்மா எதுக்கு காலையில சத்தம் போட்டு கிடக்கா? இல்ல கோம்பகண்ணா இப்பதான் எந்திரிச்சு வாரியா? ஆமாமா இப்பதான் எந்திரிச்சு வரேன். இன்னைக்கு லீவு பத்தியா கொஞ்சம் அசந்து தூங்கிட்டேன். ஆமா யாம சத்தம் போட்டு கிடக்க? உன் பொண்டாட்டிக்காரி பண்ண வேலையை பத்தியா? என்னம்மா என்னாச்சு? காலையில எந்திரிச்ச உடனே ஒரு கப்பு காப்பியை தந்தா. அதுக்கப்புறம் ஆள அணக்கத்தை காணல, எங்க போனானே தெரியல. மணி 9 ஆச்சு. நல்ல கேட்டுக்கா, காலையில மணி 9 ஆச்சு. இன்னும் எதுவும் செய்து எடுத்து வைக்கல. ஏதாவது இட்லி தோசை செய்து எடுத்து வச்சுட்டு போலாம்ல. நான் என் போக்குல திருண்டு பேசாம இருப்போம்ல. எம்மா நானும் கூப்பிட்டேன், ஆளை காணல. ஒருவேளை இங்கே பக்கத்துலதான் கடைக்கு போயிருக்காளோ தெரியல. ஆமா, அந்த மல்லிகா வீட்டுக்கு கடைக்கு போறேன்னு போயிருப்பா. அவ வீட்டுல உட்காந்துக்கிட்டு ஒரு 4-5 பேரு தென்னையில உட்காந்து ஒரே கதை இழப்பு தான். வேற என்ன நடக்கு? வீட்டுக்கு வீடு வாசப்படிங்க மாதிரி அவளை வீட்டு கதையும் அங்க வச்சுதான் விடுவாளுவா. அவன் பொண்டாட்டிக்கு இதே சுவாலியா போச்சு. ஒரு நாள் இல்லன்னா ஒரு நாள் பாத்துட்டே இரு, அவளுக்கு 5-6 கொடுக்க போறேன். ஏமா அப்படிலாம் பேசாதம்மா. அம்மா காலையில எந்திரிச்சு வாழு வாழுன்னு கத்திட்டு இருக்கா. எடி உனக்கு 9 மணி வரை தூங்கிக்கிட்டு பேச்சு வேற பேச்சு. வாயை திறந்த அதுக்கப்புறம் இருக்கு உனக்கு. காலையில ராமாயணம் ஆரம்பிச்சாச்சு. மரகதம் அப்படி எங்க போயிருப்பா? காலையில 9 மணி தான் ஆகுது. அதுக்குள்ள வெயில் சுள்ளுன்னு அடிக்கி. நேத்தெல்லாம் அப்படிதாக்க இருந்தது. ஆமாக்கா, நேத்தும் அப்படிதான் இருந்துச்சு. ஆனா மத்தியானம் 3 மணிக்கு மேல பாருங்க, சிலு ஒரு மாதிரி வானம் கருத்துக்கிட்டு அப்படியே மழை பெஞ்சிட்டே இருந்து பார்த்தீங்களா? ஆமா, இன்னைக்கு மழை வரும் போலதான் இருக்கு. மரகதக்கா கஷ்டப்பட்டு விறகு உரைக்கிருக்கோம். நல்ல இடத்துல கொண்டு வச்சுக்கோ, மழைகளை பற்றாம. அதுக்கப்புறம் வம்பா போகும், அதுக்கப்புறம் எரிக்கிறதுக்கு ஒண்ணு இல்லாம ஆயிரும். ஆமாட்டி, இன்னைக்கு காலையில பாக்கும்போது கேஸ் கிடுக்கிடுன்னு ஆடிட்டு இருந்து அந்த அளவுல நானும் ஓடி வந்தேன். கேஸ் விற்க விலையில அவ்வளத்தையும் கேஸ்ல செஞ்சோம்னா அவ்வளவுதான். ஒரு மாசம் கூட போகாது எனக்கெல்லாம். தரசல போன நேரம் வேற ஆயிட்டு, எல்லாம் தூங்கிட்டு வர கடந்துச்சுவா. நான் வேற வந்துட்டேன். ஏக்கோ மாமியாக்காரி என்ன நிலை நிக்க போறவளோ தெரியல. ஏன் நடு மாதிரி மாமியார சொல்லி பயமுறுத்துத? கிரேந்தி பூ என்ன மாதிரி அளவோல பூத்திருக்கு. நல்ல மஞ்ச துண்டாட்டம் கிடக்க. கேட்கணும்னு நினைச்சேன். அவன் மல்லிகை வரலையா? மல்லிகை எதுக்கு விரவுக்கு வரணும்? அவன் அப்பா எதுக்கு தெரியுமா நம்ம கூட விரவுக்கு வாரா?
4 பேர் போல நானும் கஷ்டப்படுதேன் அப்படின்னு ஊருக்கெல்லாம் தம்பட்ட அடிக்கிறதாங்க நம்ம கூட விரவுக்கு வாரா. இன்னைக்கு நான் கேட்டேன், வரலன்னு சொல்லிட்டேன் நேத்தே. நெடுமாரி இன்னைக்கு லோன் உண்டுல? ஆமா, தலைக்கு 20,000 லோன் கிடைக்கும், ஜாலிதான். எல கோம்பக்கண்ணா, உன் பொண்டாட்டிட்ட சொல்லி வச்சுப்புடு, நான் கோவக்காரியாக்கும். ஆரம்பிச்சிட்டு போல இருக்க இந்த மாமியாரு என்னவோ பேசட்டு, நம்ம வாயை திறந்துடக்கூடாது. மரவதான் வரவு கொண்டு வர போனியோ? சீமையில இல்லாத விறகு கொண்டு வந்துட்டா. சிலிண்டர் வேற இன்னைக்கு நாளைக்கு ஆடிட்டு கிடக்கலாங்க. அதனாலதான் விறகு புறக்கிட்டு வந்தேன். சரி வெண்ணிக்கு போட்டுக்கிடலாம், குளிர் நேரமா வராச்சா. சரி விறகு புறக்க போனேல்ல, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனியா? இதை நீங்க அசந்து நல்லா தூங்கிட்டு இருந்தீங்க. அதனாலதான் சரி எழுப்பாண்டாமன்னு தான் அந்தால போயிட்டேனா. வயிறு பசில நான் கிடந்து செத்துட்டு இருக்கேன். மரவதான் காலையில 9 மணி ஆயிட்டுல, அம்மைக்கு வர வயிறு பசிக்கும். நீ ஏதாவது செய்து எடுத்து வச்சுட்டு போக வேண்டியதானே, தின்னுட்டு பேசாம இருப்பாடலாம். எங்க இட்லி வச்சு சாம்பார் வச்சு வச்சுட்டு போயிருக்கேன். அடுக்காலையில எங்க வச்சிருக்க? நான் போய் தேடுனேனே. என்னத்தை சொல்றிய? நான் தானே அவிச்சு வச்சுட்டு போனேன். நீங்க பாத்தல பாக்கலையா? நான் போய் பார்த்தேன். அப்ப நான் இட்லி அவிச்சு வச்சுட்டு போனது பையாத்தே. ஒரு நிமிஷம் இருங்க வாரேன். உன் பொண்டாட்டி வாயாலே வடச்சுட்டுருவா போல இருக்க. இல்லாதது இருக்குங்கால. ஏமா சும்மா ஏறி அவதான் இட்லி அவிச்சு வச்சுட்டு போயிருக்கேன்னு சொல்லி சொல்லுதாள்ல. சரி எடுத்துட்டு வரட்டுமா? இருந்தா எடுத்துட்டு தானே வரப்போறா. இட்லி அவிச்சு வச்சுட்டு போலையாம்ல? எப்படி எல்லாம் சொல்லுதாவோ. நல்ல மணக்க மணக்க சாம்பார், ஒரு குண்டா நிறைய இட்லி. அப்ப இது என்னவா? ஆஹா, மாமியார் பூதம் வாசல்ல காத்து கிடக்குத. ஏல சொக்கு, இப்ப எதுக்கு சொக்க கூப்பிடுது? என்னமா? ஏல உன் பொண்டாட்டி போன நேரம் காணுமால. ஏமா பூரி வேற சாப்பிட்டாச்சு, பிறகு என்னமா பேசாம ஈரி, இப்ப வருவா. ஊர்ல 4 பேரு என்னல சொல்லுவா என்ன பத்தி? மருமகளை இப்படி கொடுமைப்படுத்துதா அப்படின்னு சொல்லுதுதானே உன் பொண்டாட்டி இப்படி போயிருக்கா. ஆமா, அப்படியே கொடுமைப்படுத்தாம அப்படியே பிள்ளை போல பாத்துக்கிடும்ல. ஏல நம்ம வீட்டுல கேஸ் இருக்கா இல்லையா? 1க்கு 2 அணை இருக்கு. போறவு என்னத்துக்கு இப்படி தெரியுதா உன் பொண்டாட்டி? சொல்லி வை. சரி விடுமா, அவ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போறாவுல்ல, அதான் ஆசைப்பட்டு இவளும் போயிருப்பா. நம்ம எதுக்கு இதுக்கு பயந்து போய் வாசல்ல நின்னு ஒளிஞ்சு பாத்துட்டு இருக்கணும்? நம்ம என்ன குத்தம் பண்ணோம்? நம்ம நேரா போவோம். வந்துட்டா. என்னாச்சு உங்க கண்ணுக்கு? ஏதோ ஃபீஸ் அடிச்சிட்டா? அப்படி கேட்க இல்லதே, நான் நின்னுட்டு தானே இருக்கேன். உங்க கண்ணுக்கு ஏதோ நான் உட்கார்ந்து இருக்க மாதிரி தெரியுதோ அப்படின்னு நினைச்சேன். வீட்டுக்குள்ள போவாதே. இதுக்குதே நான் வீட்டுக்குள்ள போகக்கூடாது? சொல்லுங்க, என்ன குத்து பண்ணேன் அதை முதல்ல சொல்லுங்க, அதுக்கப்புறம் பாத்துக்கிடுவோம். உன் பொண்டாட்டிய பாத்தியா? நீ இருக்கும் போதே வாய்க்கு வாய் எப்படி பேசுதான்னு ஏத்து. பின்ன என்னமா அவளை வீட்டுக்குள்ள போக கூடாதுன்னு ஏன் சொல்லுத? அவ என்ன தப்பு பண்ணா? அவ கேட்கறது சரிதானே? ஓகோ, புரிஞ்சு போச்சுல, புரிஞ்சு போச்சு. அம்மைய மதிக்க மாட்டேங்க, பொண்டாட்டி தான் வேணும்னு தலைக்கு மேல தூக்கி வச்சு ஆடுதல. ஆடு, எத்தனை நாளைக்கு ஆடுதான்னு பாப்போம். இதே காலையில 7 மணிக்கு 10 பூரியை தின்னாச்சு, அடுத்தல வயிறு பசி வந்துட்டு 9 மணிக்கு. அதான் ஒரு மாதிரி வாரேளோ. வேற தேவையில்லாம எதையும் பேசாத. என்கிட்ட பேசணும்னா பேசு, இல்லைன்னா பேசாம போ. சரிதே, உங்க விருப்பம். தே, இந்த விரவை எங்க போட? என் தலை மேல போடு. மாமியார் சொல்ல தட்டவே கூடாது. தே, நீங்க அடிக்கடி சொல்லுவீங்களா சொல் பேச்சே கேட்க மாட்டான்னு? இப்ப பாத்தீங்களா தே, நீங்க சொன்ன உடனே செஞ்சுட்டேன். என்ன நெடுமாறி இதெல்லாம்? என்னங்க நீங்களும் புரியாம பேசிட்டு இருக்கீங்க? அதான் சொன்னவோ தலையில போடுன்னு. நான் தலையில டொம்முன்னு போட்டிருந்தேன்னா மண்டை என்ன ஆயிருக்கும்? கீறி இருக்கும். இப்ப ஆஸ்பத்திரில போட்டிருக்கணும். நான் மெதுவா கொண்டு வச்சேன். இது தப்பா? தே, வயிறு பசிக்கு நான் போய் பூரி ஏத்திங்க. ஏமா அப்படியே வச்சிரு, நான் இறக்குறேன். அப்பா என் கழுத்து. நெடுமாறி எனக்கும் சாப்பாடு போடு. வாங்க வாங்க சீக்கிரம். அவ கூப்பிட்டோன்னா இவனு ஒரே ஓட்டமெல்லாம் ஓடுதான். அடியே, என் தலையில விரவா தூக்கி போடுத, உன் தலையில என்னது தூக்கி போடுதன்னு பாத்துட்டே இரி. அந்த நாள் சீக்கிரம் வரும். இது என்னது சொல்லுங்க. எனக்கு பிடிச்ச மைனி வச்ச குஸ்பு இட்லியும் சாம்பாரும். சாம்பார் இட்லி இது எங்க இருந்து வந்து? பதில் சொல்லுங்க 2 பேரும். ஏமா அவதான் இட்லியும் சாம்பாரும் வச்சு வச்சுட்டு தானே போயிருக்கா. அடுக்கலையில போய் பார்த்தேன்னு சொல்லல, என்னத்த பார்த்த? எல்லாம் நல்ல பார்த்தன மக்களே இல்லையே. அம்மா உன் கண்ணு 2 ஃபீஸ் அடிச்சிட்டு நினைக்கே. நேர கண்ணு ஆஸ்பத்திரிக்கு போ, நமக்குன்னு வந்து வாச்சிருக்கு. சரி மரவதம் பரவாயில்ல, எங்க அம்மா பாக்கல போல இருக்கு. 5 இட்லியும் வச்சு சாம்பார் வச்சு கொடுப்போம். கொண்டு வரேன். எல்லாம் உன் பொண்டாட்டிய பத்தியா? ஊன்னு ஒரு மாதிரி இழுத்துக்கிட்டு போறா. எனக்கு இட்லி வச்சு தரணும்னு சொன்னோன்னே அவளுக்கு ஒரு மாதிரி தான் வருது பாத்தியா? ஏம்மா எதுக்கு எடுத்தாலும் அவளை பத்தி குறை சொல்லிட்டு இருக்காதம்மா. கையை கழுவிட்டு வா, இட்லியை கொண்டு வா, தின்னுட்டு 9 படுத்து தூங்கு. என் பிள்ளை இப்ப ரொம்ப மாறிட்டான். போய் பல் தேய்ச்சிட்டு வருவோம். நாங்க சாப்பிடுங்க. செல்விந்தா இட்லியும் சாம்பாரும். எதுக்கு மைனியோ? நான் தான் வச்சு சாப்பிட்டுக்கிடுவோம்ல, எதுக்கு கொண்டு வரியா? உனக்கு இட்லியும் சாம்பார் வச்ச அன்னைக்கு காப்பி கூட தேவையில்லை. முதல்ல எந்திரிச்சோடனே இட்லியும் சாம்பார் தான் சாப்பிடுவேன். அதனாலதான் சரி பல்லு தேய்ச்சோன்னு கொண்டுட்டு வந்துட்டேன். இந்த வீட்டுல என்ன நல்லா புரிஞ்சுக்கிட்ட ஒரே ஆள்னா நீங்க தான் மைனியோ. சாம்பார் போதுமா? நல்ல முங்க முங்க ஊத்தி இருக்கியோ, சூப்பரா இருக்கு. தாராளம் போதும் மைனியோ. என் வயிறு நிறைஞ்சது போல என் மனசு நிறைஞ்சு போச்சு. சரி உட்காந்து சாப்பிடுமா. ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடுறாங்கன்னு பார்க்கலாமா? கோவில்பட்டியில் இருந்து தீர்சிகா அவங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுறாங்க. தீர்சிகா, உங்களுக்கு எங்களுடைய இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். அடுத்ததா பிறந்த நாள் கொண்டாடுறவங்க பெயர் பவின். 2வது பிறந்த நாள் கொண்டாடும் பவினை வாழ்த்துறவங்க மாமா ராதாகிருஷ்ணன், அப்பா ஜெயக்குமார், அம்மா சந்தியா, அக்கா நிவி. பவின், உங்களுக்கு எங்களுடைய இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். அடுத்ததான் பேர் சொல்ல சொல்லி இருக்கிறவங்க சின்ன
கும்பகோணத்திலிருந்து வினோதினி, வேலாயுதம், அருள், ரெஜினா, சங்கீதா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்த காமெடி வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கன்னியாகுமரி காமெடிஸ் குடும்பம். Bye, Bye, மக்களே. மக்களே.